Happy birthday to you. Happy birthday, Chala. Thank you. Mari panadai. பூ வைக்கணும் பட்டு தலையில. இங்க பாத்தீங்களா சாக்லேட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி செப்டம்பர் 30 1/10 பட்டுக்கு பிறந்த நாள். ஸோ நானும் அம்மாவும் வந்து நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டி கிரியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இப்போ கேக் வாங்க தான் போகிறேன். சரியாம்மா? நானும் அம்மாவும் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு இது வரைக்கும் நம்ம கேக்லாம் வெட்டுறது இல்லைல்ல. ஒரு நாள் வெட்டணுமா? அப்படியா வெட்டணும்? நம்ம வீடியோ போட்டோம் தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை. அம்மா வெட்டணுன்றாங்க. சரி, ஓகே. கிரி பட்டு வந்து என்கிட்ட கேட்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னல. நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி பண்ணது இல்லை, எனக்கு தெரியல. அம்மா பண்ணணுன்னு சொன்னாங்க. அது அவினாஷுக்கு, அது அவினாஷுக்கு. சரி, ஓகே. தெரியல, மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணும். எனக்கே ஞாபகம் இல்லை. அதனால் வந்து 1ஆம் தேதி 10ஆவது மாதம் 1ஆம் தேதி பட்டுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால் எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். நைட்டு 12 மணிக்கு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது அவளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குன்னு தெரியல. சரி, கேக்கு வந்து நான் போயிட்டு வாங்கிடுறேன். சரியா? ஆமாம், நாங்கள் வந்து கேக்கு வாங்கி வந்து மோகன் வீட்டில் வைக்க போகிறோம். இங்கே இருக்கிற ரெண்டு இங்கே உட்காந்துருக்குறோம். உள்ளே ஒரு ரூம். இங்கே எங்கே வச்சாலும் கேக்கை கண்டுபிடிச்சிடும். அதனால் மோகன் வீட்டில் போயிட்டு கேக்கை வச்சுட்டு பட்டு எப்பவுமே நைட்டு 8:30 மணிக்கு 9 மணிக்கெலாம் படுத்துடுவான். நான் அப்போ போயிட்டு 9 மணிக்கு மேலே போயிட்டு கேக் எடுத்தாந்து வச்சுப்பேன். ஓகேவா? சரி, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நைட்டில் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. சர்ப்ரைஸாக நம்ம கேக் வாங்க தான் வந்திருக்கிறோம். இது வந்து பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னாக்கா, இது வரைக்குமே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை. இது வந்து கண்டிப்பாக அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். நான் இப்போ பேக்கரியில் கேக் ஆர்டர் போட வந்திருக்கிறேன். வாங்கிட்டு வேறு வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு மோகன் வீடு தெரியுங்களா, கேமராமேன், அவங்க வீட்டில் வச்சுட்டு நைட்டு எடுத்துன்னு போயிட்டு மணி ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். கேக்கை வந்து கட் பண்ணி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பார்க்க. சரிங்களா? நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேம்லாம் போடலை, ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகலாங்களா? கூட ஒரு பாப்பர். நைட் டைம் தான் கொஞ்சம் வட்சன் பயப்படுவான். பார்ப்போம். இது எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மோகன் வீட்டில் கேக் எடுத்தாந்து வச்சேன். இப்போ கேக் எடுத்துகிட்டு போகிறேன். சாயந்தரம் எடுத்தாந்து வச்சேன்னா இப்போ மணி 9 ஆகுது. வீட்டுக்கு போகிறேன். சரி, நான் எடுத்துகிட்டு போகட்டுமா? மணி 11:55 ஆகுது. பட்டு உள்ளார தூங்குறாங்க. நானும் அம்மாவும் பிளான் பண்ணி மூச்சு எடுப்போம். கேக்கு வந்து பிரிக்கலாமா? ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. கேக் எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி, ஓகே. போயிட்டு பார்த்து உட்காரலாமா? அவன் நல்லா தூங்குறான். அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். அவன் நினச்சிருக்கே மாட்டான் இன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். கிரி பசிக்குது, தோசை ஊற்றிட்டீங்களா? கிரியா வா.
ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செல்லம். Thank you. மணி 12 ஆயிடுச்சு. உனக்கு தான். எப்போ இந்த கேக்க? அழகா நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டியா? தோசை ஊத்து. கேக் பண்ணலாமா? அம்மா அம்மா கை கொடு. அம்மாக்கு பர்த்டே. மை பர்த்டே. அது கேக் சாப்பிடுற அப்பா ஏத்துக்கா. கட் பண்ணலப்பா. கேக் கட் பண்ணலாம். கட் பண்ணுவாமா? மணி ஆயிடுச்சா இருக்குங்களா? மணி 12 ஆகுது. ஆமா. என்ன சாப்பிடலாம்? ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து இன்னைக்கு 12 மணியா இருந்தாலும் சரி தான் பூ வைக்கணும் பட்டு தலையில. ஐயோ இப்போ இருக்குமா பூவை? அவங்களுடைய ஆசை விடாம. நாளைக்கு தானே வச்சுக்கணும். நாளைக்கு அப்படியேதான் இருக்குது. உனக்கு தான் இங்க பாத்தீங்களா சாக்லேட். உனக்கு தான். இதெல்லாம் சரி. வெச்சுதான் இருக்காதா? புதுசா இது? கை வச்சிருப்பாங்க. இரு. என்ன ஃப்ளேவர் இது? எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர். உனக்கு சாக்லேட் பிடிக்காது இல்ல? ஆமா, சாக்லேட் பிடிக்காது. நீ சாப்பிட்டியா? நீ எங்க போன? இதான் வாங்க போனியா? இது வாங்க தான் போனியா? அப்புறம் எங்க போன? கை தட்டணும். அடி வச்சா கை தட்டுறாங்க. இது எத்தனாவது வயசுல இப்படி போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் போடவே இல்லைப்பா. நான் என்ன போட்டேன்னு வச்சுக்கா, ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அதுதான் போட்டேன். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. தேங்க்யூ. ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவர் குஷி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பொண்டாட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணு. தூக்கத்துல எழுப்பி வந்துட்டீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நாங்க உங்களுக்கு தம்பி இன்னைக்கு தம்பிக்கு தம்பிக்கு பிறந்த நாள் உனக்கு தான் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. நன்றி. அங்க எத்தனை பொண்ணு இன்னைக்கு? எனக்கு யாருக்கு? உனக்கா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உனக்கு பட்டுக்கு 28 வயசு. நான் இது கேக் நான் எதிர்பார்க்கல. நல்லா ஜாலியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம பிறந்த நாள்னாக்கா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு ஜாலியா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். சாக்லேட் நானே எடுத்துக்கவா? சாக்லேட் இரு பிடிக்கும் தான். ஆமா. நான் வந்து ஓ இதெல்லாம் உங்களுடைய இதுதானா? ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டாரு. இல்ல இதெல்லாம் அவர் நீ சொல்லிதான் அவன் என்கிட்ட சொன்னான். உங்ககிட்ட அப்பதான் ஐயோ நான் அப்படியே எனக்கு அந்த அளவுக்குலாம் மூளை வளர்ச்சி இல்ல. இந்த வச்சிருந்தா சரி போதும். நான் வந்து கேட்கல வேணான்னு சொல்றது வந்து அவங்களுடைய இது. ஆனா நம்ம வந்து அடுத்த ஒரு சந்தோஷப்படுத்துறது தான் எனக்கு பிடிச்சது. என் ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் பட் நம்ம இந்த 4-5 வருஷத்துல இது வரைக்கும் கேக் வெட்டி இருக்கோம். உனக்கு வெட்டரன் இல்லை தானே? ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்படியா? எனக்கே ஞாபகம் இல்லை. நம்ம வெட்டணும் தானே 2020ல. தம்பி வாரத்துல ஒரு 10 வெட்டணும்.
2020 அம்மா நான் வந்த வருஷத்துலமா நான் வந்தேன்ல வீட்டுக்கு அப்போ வெட்டல உள்ளதான் வெட்டணும் அதான் நான் கூட டிஷர்ட்லாம் போட்டு இருந்தேனே டிஷர்ட் போட்டு இருந்தேன் அப்போ 20ல 4 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு வந்து கேக் வெட்டிருக்காங்க அப்ப நான் உள்ள தூங்கி நின்றாங்க வீட்டு வந்து வெட்டிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் வந்து நானும் அம்மா பிளான் பண்ணி சக்ஸஸாக பட்டோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து ஸ்பெஷலாக, அதாவது எப்படின்னா சண்டேவில் எப்படி எனக்கு சமைச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கு எனக்கு பட்டு நல்லா சமைச்சு கொடுத்து ஸோ அதனால் நாளைக்கு எனக்கு பட்டு வந்து எனக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். பொண்டாட்டி சமைச்சு கொடுத்தா புருஷன் சாப்பிடும். அப்பா நல்லா தூங்கிட்டு விடு, அவர் காலையில கேக் கொடுத்துக்கலாம். சரியா? கேப்பேர்தான் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் தூங்க போறேன், எல்லாரும் தூங்க போறோம். தூங்கலாமா? தூங்க வச்சுடு எப்படியாவது. தூங்கலாமா? வச்சு தூங்கலாமா?